நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமஸ்காரம். நான் ரொம்ப பேச போகிறதில்ல, ஏன்னா நீங்கள்லாம் பட்டிமன்றம் பேச்சை கேட்க காத்துருக்கேளே. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எங்களோட ஃபீட்பேக்குக்கெல்லாம் கிஃப்ட் ஹேம்பர் தேடி வரும்னு சொன்னேளே, எப்போ? ஏகப்பட்ட ஃபீட்பேக் அனுப்பிச்சிருக்கேளே, அதில் சிறந்ததை தேடி கொடுக்கணும்னாக்கா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகாதா? கொஞ்சம் டைம் கொடுங்கோ. நான் சொன்னேனே, காற்றின் குரல் கிராண்ட் ஷோ ஒன்று வருதுன்னுட்டு, அதில் யார் வின்னர்னு தெரிஞ்சுடும். கிஃப்ட் ஹேம்பர் தேடி வரும். இப்போ பட்டிமன்றம் பார்க்கலாமா? இப்போது அடுத்தபடியாக டாக்டர் கணேஷ். முதற்கண் எனது நன்றியை திருமதி விஜயசுந்தரி அவர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 பெருசா 99 பெருசா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே எங்கள் கையில் அவங்க 99 மார்க் எங்களுக்கு போட்டுட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். கவிக்குயில் அப்படின்ற பட்டத்தை சரோஜினி நாயுடு அவர்கள் எம்எஸ் அம்மாவுக்கு கொடுத்தாங்கன்னா, நடிப்பு மயில்னு கொடுக்கல, கவி குயில்னு கொடுத்தாங்க. அந்த குரலுக்காக, எந்த பாட்டுக்காக? கிரிதர கோபால் அந்த பாட்டுக்காக கொடுத்தாங்க. அது கர்நாடக இசை தானே. மவுண்ட் பேட்டர் வந்து ரசிதா சொன்னாங்க. அப்போது கார்னகி ஹாலில் கேட்டவங்கள்லாம் என்ன, அவங்களாம் இந்தியன்ஸா? அவர் யூஎன் டே அன்னைக்கு கேட்டவங்கலாம் ஃபாரினர்ஸ் தானே. அவங்களுக்கு தானே பாஷை தெரியாது. எம்எஸ் அம்மாவோட கர்நாடக இசையை தான் அவங்களும் ரசித்தாங்க. இது மாதிரி நிறையா எங்கள் சைடு நிறையா சேம் சைடு கோல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரசிகர்கள் மனதில் மேலோங்கி நிற்பது கர்நாடக இசையா, எம்எஸ் அம்மாவின் கர்நாடக இசையா, திரைப்பட இசையா என்று பேசுவதற்கு நாம் குழுமி இருக்கிறோம். கர்நாடக இசை என்று பேசுவதற்கு மொத்தம் 6 பேர் இருக்கிறோம், அவர்கள் 3 சேர்த்து. ஏனென்றால் எம்எஸ் அம்மா திரைப்படங்களில் பாடியது முழுக்க முழுக்க கர்நாடக இசைதான். இது ஆக்சுவலாக ஆப்பிளுக்கும் ஆப்பிள் ஜூஸுக்கும் நடக்கிற ஒரு இதுன்னு சொல்லலாம். ஆப்பிள் பெஸ்ட்டாக, ஆப்பிள் ஜூஸாக பெஸ்ட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆப்பிள்லேருந்து வந்தானே ஆப்பிள் ஜூஸ். அதே போல் அது ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க. அவங்களாம் இந்த பக்கம் கூட்டத்தில் சேராமல் உட்காந்துருக்காங்க. ஒரு ராஜா ராணி சொல்கிறதே கேட்டுட்டு இருந்தாராம். மந்திரி என்ன நீங்கள் ராணி சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க? நாட்டில் எல்லாம் அப்படி தான் இருக்குங்க, நீ வேணால் டமாரம் போட்டுப்பார். நாளைக்கு ஒருத்தனானும் நான் பண்டாடி சொல்கிறத கேட்காதவன்னு சொல்லட்டும், ஒரு ராஜ்யத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஒருத்தனானும் இந்த சைடு இருக்கட்டும், நான் உனி 10 நாள் பட்டினி கிடக்கணும்னாராம். சரி, மறுநாள் தண்டோரம் போட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க. பொண்டாட்டி பேசுகிறவங்கலாம் இந்த பக்கம் நில்லுங்கன்னா எல்லாரும் அந்த பக்கம் போய் நின்றுட்டாங்க. ஒருத்தர் மொத்தம் இந்த பக்கம் நின்று இருந்தார். மந்திரி சொன்னார், பாருங்கள் என் சைடில் ஒரு ஆள் நிற்கிறான். ஏன்டா நீங்கள் நிற்கிறேன்னா, இல்லை கூட்டத்தோடு சேரக்கூடாதுன்னு என் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அவங்க எல்லாம் அந்த பக்கம், அதனால வேணால் நிற்கலாம். எம்எஸ் அம்மாவோட பிறப்பே அவரது தாய் சண்முகடி அம்மாள், அவர்களது தாய் அக்கம்மாள், இது மாதிரி இசை குடும்பத்தில் வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே சிறப்பு சேர்க்கும் வண்ணம் அவங்களோட சிஷ்ய பரம்பரை. இன்றைக்கி நம்ம சங்கீத மூர்த்திகளில் தியாகராஜர், உமையாள்புரம் சுந்தரபாகவதர், கிருஷ்ணபாகவதர், உமையாள்புரம் சுவாமிநாதையர், மகாராஜ விஸ்வநாதையர், செம்மங்குடி சீனிவாசையர், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா. அதே போல் முத்துசாமி தீட்சிதர், அம்பி தீட்சிதர், டிஎல் வெங்கட்ராமையர், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா. அதே மாதிரி ஷியாமா சாஸ்திரிகள், சுப்பராய சாஸ்திரிகள், அண்ணாசாமி சாஸ்திரிகள், வீணை தனம்மா, ஜெயம்மா, பிருந்தாம்மா, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா. இப்படி மும்மூர்த்திகளோட பரம்பரையில் வந்தவங்க. அவங்க கர்நாடக சங்கீதத்தினால தான் எல்லாரும் மனதையும் வென்றிருக்காங்கிறது இதை விட ஒரு பெரிய சான்று இருக்கவே முடியாது. இதில் என்னென்னா, பரம்பொருளிலிருந்து பாமரன் வரை தனது வசீகரமான குரலால், கர்நாடக இசையால் எம்எஸ் அம்மா கவர்ந்திழுத்தார் என்பதற்கு பல சான்றுகள் சொல்லலாம். சுப்ரபாதம், சகஸ்ரநாமம், பாலாஜி பஞ்சரத்தம் என்று பல சிறந்த இசைத்தட்டுக்கள் மூலமாக இறைவனை எழுப்பியவர் எம்எஸ் அம்மா, எழுப்பி கொண்டிருப்பவர் எம்எஸ் அம்மா. மகாத்மா காந்தி அவர்கள் ஹரி துமஹரோ என்ற பாடலை எம்எஸ் அம்மா பாடி கேட்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்க, நமது சதாசிவம் ஐயா அவர்கள் அந்த பாட்டினை எம்எஸ் அம்மா அறியவில்லை, வேறு யாரானும் வைத்து பாட்டினை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார். அதற்கு மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார்? வேறு யாரானும் பாடுறதுக்கு எம்எஸ் அம்மா அந்த கீர்த்தனை உதரம் படித்தாலே போகிறோம் அப்படிங்கிறார். உலக அரங்கில் யூஎன் அசம்பிளியில் வடவரையை மத்தாக்கி வாசுகையை நானாக்கி என்று தமிழை கொண்டு சென்ற பெருமை நமது எம்எஸ் அம்மாவை சாரும். எம்எஸ்ஆவின் கர்நாடக செய்கிறார். பற்பல பாஷைகளில் அவர்கள் பாடியிருந்தாலும் அந்த பாஷைக்கான மரியாதையை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பாஷையில் இருக்கிறவங்க பாடினா எப்படி இருக்குமோ அதோட சிறப்பாகவே பாடியிருக்காங்க. எம்எஸ் அம்மா ஒரு சிறந்த இசை யோகி. குறையொன்றுமில்லை நீ கேட்காத குழந்தையே கிடையாது. காலர் டோன்ஸ் மேக்ஸிமம் குறையொன்றுமில்லை தான் இருக்கும். 70 வருஷம் பாடினாங்க. 1938 to 1945 தான் ஃபிலிமில் நடித்தாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இன்னும் நிறையா ஃபிலிம் மியூசிக்கில் பாடியிருக்கலாமே. ஏன்
கர்நாடிக் மியூசிக்கில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு லிபர்ட்டி திரைப்பட மியூசிக்கில் கிடைக்காது. கர்நாடக இசையில் அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருந்தது. அதனால் அவங்க நினைச்சதை பாட முடிஞ்சது, நினைச்சதை அடைய முடிஞ்சது. அதனால கர்நாடக இசை தான் அவங்களோட மனதிலேயே மேலோங்கி நின்றதுனால் ரசிகர் மனதில் சந்தேகமே இல்லாமல் இதுதான் மேலோங்கி நின்று ஆக வேண்டும். 1916 பிறந்தது முதல் 66 யூஎன் அசம்பிளி கச்சேரி, 77 கார்னகி ஹால் கச்சேரி, 82 ராயல் ஆல்பர்ட் ஹால் கச்சேரி, 54 பத்மபூஷன், 56 சங்கீத நாடக அகாடமி, 68 சங்கீத கலாநிதி, 74 ராம்மோகன் மேக்சேசே விருது, 1975 பத்ம விபூஷன், 88 காளிதாஸ் சம்மன், 1990 இந்திரா காந்தி பரிசு, 1997 ஸ்வராலய புஷ்கரம், 1998 பாரத ரத்னா வரை அத்தனையும் அவரது கர்நாடக இசைக்காக கிடைத்த ஒழிய எதுவும் அவரது திரைப்பட இசைக்காக கிடைக்கவில்லை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் திரை இசையை நான் குறைச்சி சொல்லலை. திரை இசை பஞ்சு மிட்டாய். ஆனால் கர்நாடக இசை தான் சக்கரை, நாம சங்கீர்த்தனம் கரும்பு. சக்கரை இல்லாமல் பஞ்சு மிட்டாயும் எந்த மிட்டாயும் பண்ண முடியாதவங்க. அதனால் எம்எஸ் அம்மாவின் ரசிகர்கள் மனத்தை கொள்ளை கொள்வதில் மேலோங்கி நிற்பது அவர்களது கர்நாடக இசையே என்று நமது ஹெச்எம்வி ரகு சார் அவர் ஹெச்எம்வியை கேட்டு பதில் சொல்ல, ஹெச்எம்வின்னு ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் இல்லை, ஹிஸ் மனோதர்மத்தின் வாய்ஸ், அவரது மனசாட்சியின் வாய்ஸ். அதை கேட்டு அவர் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பார் என்று நம்புகிறேன். மிக அழகாக அகலவே உழுது விட்டார். ஆழவே உழுவதற்கு மோகன் வைத்யாவான். மீரா திரைப்படத்தில் ஒரு சீன் ஷூட்டிங் நடக்க போகிறது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரும் போன உடனே பார்த்தா எம்எஸ் அம்மா பாடிட்டு வருவா பிருந்தாவனத்துலேருந்து. அப்போ பின்னாடி கூட்டம் வரணும், அம்மா பின்னாடி கூட்டங்கள் வரணுமா. ஆனால் அன்றைக்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டமே இல்லையா. அப்போ எல்லோரும் ரொம்ப நேரம் ரொம்ப ஒரு குழப்பத்தோடு இருந்தாலாம். என்ன பண்ணுறது, கூட்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போது டைரக்டர் சொன்னாரா, பரவாயில்ல நம்ம ஆரம்பிச்சிடலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், அம்மாவை பாட சொல்லுங்கோ. பாடிண்டே ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் நடிப்பு துறைக்கு வருபவர்கள் கண்டிப்பாக பாட தெரிய வேண்டும், அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சவா பாடுறதுல ஒன்றும் இது இல்லை, மறுப்பு இல்லை, நன்னாவே பாடுவா, எல்லாருமே நன்னா பாடுவா. ஸோ அம்மாவை பாட சொல்லுங்கள். அதுலேயும் பார்த்தேன்னா அப்போல்லாம் இப்படிலாம் மைக்ரோஃபோன்லாம் கிடையாது. அவளுடைய குரல் வளத்தை தெரிஞ்சு கேட்டுருந்தால் அந்த கூட்டம் அந்த இடத்துக்கே வருமா. ஒரு கச்சேரி நடந்தால் கூட அங்கே பாடி அந்த மேடையில் பாட ஆரம்பிக்கும்போது தான் கூட்டம், வீடுகளில் இருக்கிறவங்க இன்றைக்கி இவங்களுக்கு குரல் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வருவாங்களாம். ஸோ அம்மாவை இவங்க ஷார்ட் ரெடி பண்ணிட்டாங்க, பாட சொல்லி ஆரம்பிக்கிறாங்க சீனு. எம்எஸ் அம்மா பாடிகிட்டே வராளாம். அங்கேருந்து ஒரு 2 லைன் பாடுறதுக்குள்ளே தபன்னு எங்கேருந்தோ வீடுகளில் இருந்த அத்தனை ஒரு வீட்டிலேருந்து 5 பேர் 6 பேர்னு கூட்டம் அப்படியே பின்னாடி வந்துருத்தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 மக்கள் எம்எஸ் அம்மா பின்னாடி அப்படியே வராளாம். அந்த பாட்டை கேட்டுண்டே வராளாம். அவளை அறியாமல் கேட்டுட்டு வந்தாள். ஏன்னா அவர் சொன்னார், நீங்களே 99 கொடுத்துட்டேள் அப்படின்னு, பட் நாங்கள் ஒன்று சேர்த்து எங்களுக்கு 100 நாங்களே எடுத்துட்டோம். பலரையும் இசை தெரியாதவனை கூட ரசிக்க வச்ச ஒரு இசை எம்எஸ் அம்மாவுடைய குரல், எம்எஸ் அம்மாவுடைய பாடல்கள். அதே மாதிரி அந்த மீரா ரிலீஸ் ஆன சமயம் வில்லிவாக்கத்தில் தேட்டரில் அந்த படம் ஓஹோன்னு ஓடின்னு இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கடையில், சாதாரண ஒரு எண்ணெய் கடையில் வேலை பண்ணுற ஒரு சின்ன பையன், அவனுக்கு அன்னன்னைக்கு கிடைக்கிற அந்த 4 8 அந்த வருமானத்தில் தான் அவன் குடும்பமே வாழ்ந்துருக்கு. விளக்கி சொல்லுங்கள். நல்ல இன்சிடென்ட் அது. ஆமாம், அவனுடைய அந்த வருமானத்தில் தான் குடும்பமே வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் அந்த தேட்டரை கிராஸ் பண்ணும்போது, வரும்போது, போகும்போது அந்த பையன், என்ன இந்த படம் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு, என்ன இருக்குது இந்த படத்தில் தெரியலையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை, இந்த படத்தை அவசியம் பார்க்கணுன்னு சொல்லி. ஸோ அவன் எப்படியாவது படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் ராத்திரியில் கூட வேறு இடத்துல அவன் வேலை பண்ண ஆரம்பித்தான். ஏன்னா டிக்கெட் வாங்குறதுக்கு காசு கிடையாது. வீட்டில் கேட்டாங்க, என்னடா ராத்திரி பகலாக வேலை பண்ணுற அப்படின்ட்டு. அவன் ஒன்றும் சொல்லலை. ஸோ இவன் ஒரு நாள் டிக்கெட் வாங்கிட்டு ஹாப்பியாக உள்ளே போயிட்டான். படத்தில் போய் உட்காந்துட்டுருக்கேன். அந்த பையனுக்கு இசை பற்றிலாம் ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சாதாரண ஒரு பையன். அப்போது படம் பார்த்துட்டு இருக்கான். எம்எஸ் அம்மாவுடைய ஒவ்வொரு பாடலையும் கேட்க 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 அவனை அறியாமல் அவன் கண்களில் கண்ணீர். அவனால் முடியல. பிகாஸ் அவன் அம்மாவுடைய கச்சேரி கர்நாடக சங்கீத பாடல்கள் கேட்டிருந்தா கூட அவ்வளோ ரசிச்சுட்டு பண்ண தெரியாது. ஏன்னா அவனுக்கு அந்த இடத்துல ரசிக்க வச்சு கண்ணில் கண்ணீர் வர வச்சா பார்த்தல, அதுதான் எம்எஸ் அம்மா. அந்த பாடல்கள், எம்எஸ் அம்மாவுடைய பாடல்கள். கோபுரம் பெருசாக இருக்குது இல்லையா, பெருசாக இருக்குது கோபுரம், 4 பக்கத்துலேருந்து பார்க்கலாம். ஆனால் அதன் உச்சியில் இருக்கும் கலசம் தான் நம்ம முகத்தில், நம்ம கண்ணில் உடனே தெரியும். ஸோ அந்த கலசம் சினிமா பாடல்.
நிச்சயமாக சினிமா பாட்டை எல்லாராலையும் ரசிக்க முடியும். கர்நாடக சங்கீதத்தை அந்த சங்கீதம் தெரிந்தவர்கள் மட்டுமே ரசிக்க முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கும்பாபிஷேகம் செய்த கோவிலுக்கு உச்சியிலே மகுடம் வைத்தாற்போல் திரை இசைதான் உயர்ந்தது என்று அவர் ஓரளவுக்கு பட்டியல் கூட இல்லாமல் அதனுடைய தரத்தை உயர்த்தி பேசினார். அங்கே கொஞ்சம் ஏதோ விஷயம் இருக்குது, அதை கூர்ந்து கவனிப்போம். இதற்கிடையில் கர்நாடக இசை பற்றி இவ்வளவு அகல உழுதும் கூட இவர் கொஞ்சம் ஆழ உழுந்து விட்டாரே என்று செல்வி சுசித்ரா நினைக்கலாம். ஆனால் அவர் மனதில் இருந்து அதை எப்படி பீரிட்டு கொண்டு வருகிறது என்று பார்ப்போம். செல்லுங்களம்மா, செல்லுங்கள். எம்எஸ்எம்மாவோட கச்சேரி எப்படி இருக்கும் பார்த்துட்டே கேட்கலாம் போல இருக்குமே. ரொம்ப 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 உண்மை. ரொம்ப ரொம்ப கிவ் a big hand to her. என்ன ஒரு சரித்திரபூர்வமான உண்மையை நம்மிடம் செல்வி சுசித்ரா அவர்கள் பகிர்ந்து கொள்ள வருகிறார். எம்எஸ்எம்மாவுடைய ரூபத்திற்கு என்ன காரணம்? அவர்களுக்குள் இருந்த அந்த பக்தி. அந்த பக்தி எவ்வாறு வெளியே வந்தது? கர்நாடக இசை என்பதின் மூலமாக வெளியில வந்தது. அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பண்டிதர்களை பத்தி தான் சிந்துஜா சொன்னாங்க, பாமரர்களுக்கெல்லாம் திரை இசை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் மறுக்கவே இல்லாத. ஆனால் பாமரர்களையும் ஈர்க்கக்கூடிய சக்தி எம்எஸ்எம்மாவின் கர்நாடக இசைக்கு இருந்தது என்பதை நாம் யாரும் மறுக்கவும் முடியாது. ஒரு ஆட்டோக்காரர் சீசன் டைம்ல 6 மணிக்கு சவாரி விட்டுட்டு அடுத்த சவாரி வந்து கேட்கும்போது நான் வரமாட்டேங்க, ஏன்னா சீசன் டைம்ல எங்கெல்லாம் எம்எஸ்எம்மா கச்சேரி இருக்கோ அங்கெல்லாம் நான் போயிடுவேன். 6:30 மணிக்கு இதே வாணி மஹால்ல அன்னைக்கு கச்சேரி. இந்த வாணி மஹாலுக்கு அந்த ஆட்டோக்காரர் வந்தார். வரத்துக்கு டிராஃபிக் ஜாம் ரொம்ப டைம் ஆனதுனால கோட்டை கூட அவுக்காம உள்ள வந்து உட்காந்துட்டாராம். அப்போ பக்கத்துல இருந்த ஆள் கேட்டார், ஏன்பா உனக்கு கர்நாடக சங்கீதத்தை பத்தி தெரியுமா, நீ வந்து உட்காந்து எம்எஸ்எம்மா கச்சேரியை கேட்குறியே அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்றாராம், சார் எனக்கு கர்நாடக இசை தெரியாது, எனக்கு யாருடைய பாட்டை இவங்க பாடுறாங்கன்னு கூட தெரியாது, ஆனால் இவர்கள் ராமரை பற்றி பாடும் பொழுது கோதண்டராமன் என் கண் முன்னாடி தெரிகிறார், இவர் கிருஷ்ணரை பத்தி பாடும் பொழுது கிருஷ்ணர் நர்த்தனம் ஆடுறார், இவர் ரங்கபுர விஹாரன்னு பாடும் பொழுது ஸ்ரீ ரங்கநாதன் பள்ளி கொண்ட கோலத்துல என் கண் முன்னாடி தெரிகிறார். இப்படி தன்னுடைய தெய்வீகத்தினால் தெய்வத்தை என் கண் முன்னே காண்பிப்பவர் எம்எஸ்எம்மா. ஒண்ணுமல்ல, நம்ம ஸ்டார் விஜய்ல கார்த்தால தரிசனம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. இந்த தரிசனம்ங்கிற ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க? மைத்ரீம் பஜத அந்த பாட்டை பாடிதானே ஆரம்பிக்கிறா. அப்போ தீர்ப்பு எப்படி இருக்கணும்? ஒருவேளை சரி தீர்ப்பு ஒருவேளை அவங்க பக்கம் தராசு அப்படி போனா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான் சார். எதனால சந்தோஷம் சொல்லணும்? அந்த காரணத்தை கிரிதர கோபாலா பாலா என்ன ராகம் சார்? மோகனம், அக்மார்க் மோகனம். அதாவது கர்நாடக இசைக்கு மட்டுமே தெரிந்த மோகனம், திரை இசை மோகனம் அல்ல. அதே. ஆக அவங்க திரை இசையில கூட கர்நாடக இசை தான் பாடியிருக்காங்க. அதனால ஒருவேளை திரை இசை அப்படின்னு அவங்க சொன்னா கூட ஜெயித்தது கர்நாடக இசைதான். ஏனென்றால் திரை இசையில் அவர்கள் பாடியதும் கர்நாடக இசை தானே. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்லைன்னு ஒத்தர் எழுந்து நிற்க முடியுமோ? முடியாது. அதே போல இப்போ தனிஷ்க் ஸ்பான்சர் பண்றாங்க இல்லையா இந்த ப்ரோக்ராம், போடுறச்சி அங்க தனிஷ்க் காற்றின் குரல்னு போடுறாங்களே, இந்த தனிஷ்க் கோல்டு காயின் வெரி ஃபர்ஸ்ட்லி அவங்க தான் பண்ணினாங்க. எம்எஸ்எம்மாவுடைய உருவத்தை பொறித்து அழகா காயின்ஸா கொடுக்க ஆரம்பிச்சா. அதுல எம்எஸ்எம்மா திரையில நடிச்ச போட்டோ இருக்கா, இல்ல எம்எஸ்எம்மா கர்நாடிக் பாடுற போட்டோ இருக்கா? இதுல இருந்தே தெரியறது இல்லையா? மக்களின் மனதில் நீங்காது இருப்பது எம்எஸ்எம்மாவின் கர்நாடக இசை. இது என்றுமே. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பாமரனையே பார்த்தோம், பண்டிதரை பார்க்க வேண்டாமா? காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் எம்எஸ்எம்மாவுடைய ஒரு ரெக்கார்டிங்க கேட்டார். அதை யார் தெரியுமா கொண்டு போய் கொடுத்தது? சாக்ஷாத் நம்ம தலைவர் தான். ரகு சார் அவர்கள் எம்எஸ்எம்மா பாடிய 72 மேளக்கர்த்தா கொண்ட மேள ராக மாலிகா அப்படிங்கிற சீடியை கொண்டு போய் கொடுத்த பொழுது மகா பெரியவா அந்த சீடியை கேட்டுட்டு சந்திர சூர்யாள் இருக்கிற வரைக்கும் இந்த 72 மேள ராக மாலிகா நீ பாடினதும் இருந்துட்டே இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். அப்படி
MS Amma's music can be told in a way, a music that can connect a common man and connoisseurs. சரி, பாமரன் பண்டிதன்னே பார்த்தோமே, அதை கடந்த நிலையில் இருப்பவர்களும் இதை ரசிக்க முடியும். கார்த்தால திருப்பதி பெருமாள் யார் குரலை கேட்டு எழுந்துக்கிறார்? சுப்பிரபாதம் தான். அது யார் குரல்ல இருக்கு? MS அம்மா. அது திரை இசையா? மனத்திரையில். இப்படி MS அம்மாவின் இசை எப்பேற்பட்டது என்றால், பாமரனையும் பண்டிதரையும் அதை தாண்டி தெய்வத்தையும் தன் வசப்படுத்துவது அவர்களுடைய கர்நாடக இசை என்று சொல்லி வாய்ப்பு தந்ததற்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேக்கால பிறந்த மெக்கால எழுதின ஐபிசி அந்தமா படிச்சிருக்காங்க நிறைய. எத்த சொன்னாலும் கோடு எடுத்துதான் சொன்னாங்க. எனக்கு தெரியும் 333 சார், அது 123 சார், இது 444 சார், இது 144 சார். 72ல் என்னமா இருக்குன்னு எனக்கு ஆசை. ஏன்னா அதுதான் கனகாகி ரத்னா கானமூர்த்தி வனஸ்பதி மானவை தானூரூபி சேனாவதி ஹனுமத்தோடையிலேருந்து ரசிகப்பிரியா வரையிலும் சொல்லக்கூடிய 72 ராகங்கள். அந்த 72வது கோடை பற்றி கூட கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் கோடை என்னன்னு கேட்போம். இந்த அணியிலிருந்து பேசிய யாரும் அந்த அணியிலே இருக்கக்கூடிய சங்கதிகளை ஒரு மாற்று கூட குறைத்து பேசியிருக்க மாட்டோம். அதே மாதிரி அந்த அணியில், ஏன்னா பேசப்பட்ட விஷயம் அவ்வளவு உன்னதமானது. இந்த பட்டிமண்டபத்தில் சில முக்கியமான கேள்விகளை எதிரணியினர் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் பார்த்தோம் என்றால் அதற்கான விடை கிடைக்கும். சில சமயம் நம்ம ஆட்கள் ரொம்ப புத்திசாலிகள். இந்த பிரமிப்பூட்டக்கூடிய விஷயம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கட 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 1 2 3 4 5 6 7 8 9 10 நாளே அப்படின்வான். என்னடா 1லேருந்து 10 வரைக்கும் தானடா சொன்னேன், ஏன்னு தெரியல சார், ஏதோ புதுசாக சொன்னீங்கன்னு நினச்சேம்மா. அடேங்கப்பா, மாலு சைக்காலஜியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடிச்சிங்க பாருங்க எல்லா கம்போசர்ஸ் பேரையும். அம்மா அதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு கேள்வி வந்தது. நான் ஒன்று வந்து ஆப்பிள், இன்னொன்று வந்து ஜூஸுன்னு. ஆப்பிள் செரிக்கிறவன் சாப்பிடுவான் சார், படுத்துட்டு இருக்கிற நோயாளி ஜூஸ் தான் குடிப்பான். சங்கீதம் என்ற ஒன்றே தெரியாத பாமரனாக இருந்த, பசியாக இருந்த, பிணியாக இருந்த அந்த நோயாளிகளுக்கெல்லாம் ஆப்பிள பிழிஞ்சு சினிமான்ற ஜூஸ் மூலமா கொடுத்தாங்களே, அவங்களையே எழுந்து கேட்க வச்சாங்களேன்றதான் நாங்க சொல்ல வர விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, பஞ்சு மிட்டாயின்னு. சூப்பர் பாயிண்ட் சார் அது. அந்த மாதிரி கர்நாடக சங்கீதம் என்ற திருவிழாவில் பாமர குழந்தைகள் காணாமல் போக வேண்டும் என்றால் திரை இசை என்ற பஞ்சு மிட்டாயை கொடுத்தால்தான் அவர்கள் காணாமல் போகாமல் இருப்பார்கள். இந்த கை ரிக்ஷாக்காரன், ஆட்டோ ஓட்டுறவன், இதை பற்றிலாம் சொன்னீங்க. ரைட், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவங்கெல்லாம் ஏன் நின்று கேட்டாங்க என்றால், முதலில் அவர்கள் மீரா என்ற திரைப்படத்தை பார்த்தார்கள். பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அம்மா பாடுறாங்கப்பா அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. இல்லைன்னா அடுத்த ஆட்டோ வந்த உடனே சவாரி பார்த்து போயிருப்பான். மீட்டருக்கு மேலே 10 ரூபா கொடுக்குறியா, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு சார். ஒன்றை எளிமைப்படுத்துவது என்பது வேறு, ஒன்றை மலினப்படுத்துவது என்பது வேறு. ஒரு கதை சொல்வார்கள். அதாவது ஆஷாட ஏகாதசிக்கு ஒரு பெரியவர் வந்து நிறைய பக்தர்களை அழைத்து கொண்டு போனாராம். ஒரு அபங்கத்தை பாடிக்கொண்டு போகிறார். இதை கேட்டுக்கிட்டே இருக்க ஒருத்தனுக்கு இது என்ன ராகம்னு டவுட் வந்துருச்சு. அந்த இரவு எல்லோரும் அந்த ஓய்வு எடுக்கிறார்கள். ஓய்வு எடுக்கிற பொழுது சமையல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தன் மட்டும் போய் அந்த குருவிடம் கேட்டானா, ஐயா நீங்கள் பாடிய அபங்கம் மால்கவுன்ஸ் தானே என்றானா. அவர் அப்படியே அழுதாராம். ஐயா ஏன் அழறீங்க, நான் சங்கீதம் ஏதாவது தெரியாமல் கேட்டுட்டேனா அப்படின்னாராம். இல்லைப்பா, ஹரிநாமத்தை இவ்வளவு உறக்க சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது கூட உனக்கு அந்த ஹரிநாமம் படியாமல் அது மால்கவுன்ஸா மதுகவுன்ஸான்ற யோசனை படிஞ்சுதேடா, அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். எங்களுக்கு ராகமே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. உங்க அணியிலேருந்து பேசினார கணேஷ், அவர் கொடுத்த கன்ஃபெஷன் அது. எனக்கு MS அம்மா பாட வேண்டாம், ஹரி துமோன்ற வார்த்தைகளை சொன்னால் போதும், எனக்கு ராகமே வேண்டாம், அவங்க வாயிலிருந்து வந்தா போதும்னா என்ன அர்த்தம்? அவர்கள் வாயில இருந்த ஸ்வரங்கள் வர வேண்டாம், வார்த்தைகள் வந்தாலே அவை ஸ்வரங்களாக எங்களால் கொல்லப்படும் என்ற அளவிற்கு சங்கீதத்தை எளிமைப்படுத்தி கொடுத்தவர்கள் MS அம்மா அவர்கள். லா பாயிண்ட். அவர்களே, மீராவுடைய ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இதான் ஹீரோயின் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணதுக்கப்புறம் MS அம்மா சொன்னாங்களாம், நான் வந்து மீரா படத்தில் ஹீரோயினை நடிக்கணும்னா ஒரு நிபந்தனை. இல்லைடா, என்றைக்குமே நிபந்தனை போட்டது இல்லையே, என்ன நிபந்தனை இது அப்படின்னு பார்த்தா,
மீரா எங்கெல்லாம் வாழ்ந்தாலோ அந்த இடங்களுக்கு, அந்த கோயில்களுக்கு நான் நேராக சென்று பார்த்து அந்தந்த இடங்கள்ல தான் அந்த ஷூட்டிங் நடக்கணும் நாங்களாம். இதை எழுதுகிறார்கள். மீராவினுடைய படத்தை எடுப்பதற்கு பிருந்தாவனத்தை மூர் மார்க்கெட்டிலும் யமுனா நதிக்கரை பக்கிங்ஹால் கனாவை வைத்து நாம் எடுக்க முடியும். அதனால் அந்தந்த இடத்துக்கு மீராவை அழைத்து சென்றார்கள். அவர்கள் அந்த ஹரித்தும் பாடலை பாடிக்கொண்டு அந்த துவாரகைபுரியினுடைய கோயில்களிலே ஏறி சென்று விழுகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த அம்மா வந்து ஸ்மரணை விட்டு மயங்கி விழுந்து விட்டார்களாம். எந்த கச்சேரியாவது அவங்க மயக்கமய விழுந்திருக்காங்களா சார்? எங்க மீரா படத்தில் விழுந்தாங்க சார். அப்புறம் சுசித்ரா வந்து இல்ல அக்மார்க் உண்மை. ஐயோ, உங்களை மாதிரி ஒரு அக்மார்க் பொய்யை எவனுமே சொல்ல முடியாது. எம்எஸ் அம்மா கச்சேரியில போய் பாட்டும் பார்ப்பாங்களாம், பார்க்கவும் பார்ப்பாங்களாம். எம்எஸ் அம்மா கச்சேரியில் யாரும் எம்எஸ் அம்மாவை பார்த்ததே கிடையாது. யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? போய் உட்காந்து 5வது நிமிஷம் அவன் கண்ணை மூடிட்டு தன்னை தரிசித்து கொண்டு இருப்பானே தவிர அந்த அம்மாவை பார்க்க மாட்டான் சார். கச்சேரிக்கு பாடுற பெண்களை பார்க்க வரக்கூடிய கூட்டத்தினுடைய மனோபாவத்தை மாற்றி உன்னை பார், உனக்குள் இருக்கின்ற உன்னை தரிசின்றதை சொல்லி கொடுத்த அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாம். பலே பலே, என்ன ஒரு அநியாயமான பேச்சு. அப்பா எத்தனை லா பாயிண்ட் பா, எத்தனை லா பாயிண்ட். ஒன்றும் வேணாம் சார். தனிஷ்க்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, விஜய் டிவி இருக்கு, இவ்வளோ கூட்டம் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. நீங்கள் சொன்ன அத்தனை பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டை இந்த விழாவுக்கு டைட்டில் வைக்க வேண்டியது தானே? ஏன் காற்றின் குரல்னு டைட்டில் வச்சாங்க சார்? ஜனங்க வரணும்னா எங்ககிட்ட தான் நீங்கள் வந்து ஆகணும். ஸ்பான்சருக்கு தெரியாதது உங்கள் 3 பேருக்கு தெரியுமா? அப்புறம் 99 ஸ்பான்சர் தான் சார் கரெக்டாக முடிவு பண்ணுவோம். அவங்களுக்கு தெரியும் என்ன போஸ்ட் ஓட்டணும், என்ன மேடையில் செட்டு போடணும், எங்கே வைக்கணும் ஹாலு, எந்த ஜனங்களை கூப்பிடணும், யாரை நடுவரை வைக்கணும்னு. ஸ்பான்சரோட நீங்கள் பெரிய பிஸ்தாவா? என்ன நீங்கள் அதாவது ஒரு அளவே இல்லை பொய் சொல்கிறதுக்கு. அதான் சங்கீதம் பாடுறவங்க உண்மையை பேசுகிறோம். 3 பேரை சங்கீதம் பாடுறவங்க. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். மீரா ஷூட்டிங் நடந்த பொழுது அவர்கள் பாடுவதை பற்றியும் பின்னால் வந்த கூட்டத்தை பற்றியும் ஐயா மோகன் வைத்தியா சொன்னார்கள். அதோடு அது முடிஞ்சிருந்த விஷயம் அது இல்லை. எல்லா இடத்துலையும் மீரா நிஜமா வந்துட்டாங்கன்னு நினச்சி அவங்கவுங்க கற்பூரம் காட்டி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். எங்க உங்க கச்சேரியில் எங்கேயாவது எம்ஜிஆர் படத்தில் பூசணிக்காய் உடைச்ச மாதிரி உடைச்சாங்க நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இந்த ஆட்டத்தை விட்டு வெளில போயிடுறோம். சொல்லுங்களேன் சார். இல்லை கச்சேரி முடிஞ்ச உடனே வெளில எல்லாரும் வெயிட் பண்ணி அம்மாவுக்கு ஆர்த்தி எடுத்து அங்கேயே வந்து கற்பூரம் காட்டினாங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் இந்த ஆட்டத்தை விட்டு போயிடுறோம். ஆனால் மீரா ஷூட்டிங் நடந்த போது இது நடந்தது. மீரா திரையரங்குகளில் இது நடந்தது. ஏன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நீங்கள் 100 பசிக்காதவனுக்கு விருந்து வைப்பதை விட 10 பசிக்கிறவனுக்கு ஒரு கூழு கொடுத்தா அது முக்கியம் சார். ஆனால் பசிச்சவெல்லாம் நல்லா இருமா மகராசின்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவர்களை இன்றைக்கு அவர்கள் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன இந்த கர்நாடக சங்கீதம், மன்னிக்க வேண்டும், இது விமர்சனத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் சொல்கிறேன். கர்நாடக சங்கீதம் அறிந்தவர்கள் கச்சேரி கேட்கின்ற வருகின்ற பொழுது ரசிக்க வர மாட்டார்கள், எங்க தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க வருவாங்க. தெரியாதவங்க தான் சார் நல்லா பாடுறாங்க சார், மகராசி நல்லா இருக்கட்டும் சொல்லுவாங்க. குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குபவர்கள் ஒரு பக்கம், எல்லாவற்றிலும் நிறைவடைபவர்கள் மற்றொரு பக்கம். யாருடைய விஷயம் உங்களுக்கு முக்கியம்? ஒரே செய்தியை சொல்லி முடிக்கிறேன். 4 படம் தான் நடித்தாங்க. மற்ற 3 படத்தையும் என் சகோதரி சொன்னார்கள். இந்த செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். மீரா படம் நடித்ததுக்கப்புறம் வேற எதனா படம் நடித்தாங்களா, ஏன் நடிக்கலன்னு கேட்டார். சார் ரேஸ் ஒலிம்பிக்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு ஆர்டினரி ரேஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கணும்? ஒலிம்பிக் ரேஸே வின் பண்ணியாச்சு, அப்புறம் ஏன் ஓடலை, அடுத்த வாட்டி ஏன் வரலனாக்கா, ஒரு தடவை ஓடி ஜெயிச்சதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு வழி விடுவதுதான் பெருந்தன்மையாளர்களுடைய வழி. அந்த வழியை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் அடுத்த ரேஸை ஓடுறதுக்கு இன்னைய வரைக்கும் ஆள் வரல. அந்த ஒலிம்பிக் மைதானம் அப்படியே காலியாக கிடப்பதை போல மீராவுக்கு அப்புறம் இன்னொரு மீரா வரவே முடியாதுன்னு அந்த மைதானம் காலியாக இருக்கு பாருங்க. அங்கே நின்னாங்க சார் எங்கள் அம்மா, அங்கே நின்னாங்க எங்கள் அம்மா. அதனால் கர்நாடக சங்கீதம் என்பது டிசம்பரில் பூக்கும், ஜனவரியில் காணாமல் போகும். ஆனால் எம்எஸ் அம்மா எப்பொழுதும் பூப்பார்கள், எப்பொழுதும் பூப்பார்கள். காலையிலே யார் பாடலை கேட்டு எழுந்திருக்கிறார்? அந்த வெங்கடாச்சலபதின்னு கேட்டீங்களே, அந்த வெங்கடாச்சலபதி பாட்டிய மக்கள் ஏன் கேட்டான் தெரியுங்களா? திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர்கள் மட்டுமே பார்ப்பார், என்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லைன்னு ஏழை எளியவர்களை பாடினார்களே. எங்கள் மரக்குறையை பாடியதால் உங்களை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் கைதட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் பண்டிதர்கள் ரசித்தார்கள், பாமரர்கள் வழிபட்டார்கள். பாமரர்கள் வழிபாட்டிலே இருந்த அந்த திரை இசைதான் இன்றைக்கு எம்எஸ் அம்மாவினுடைய சங்கீதம் உயர்வதற்கு காரணமாக இருந்தது. ஒரே ஒரு பதில் கணேஷுக்கு சொல்லுகிறேன்.
எல்லா அவார்டும் வந்து கர்நாடக சங்கீதத்துக்கு தான். ஏன் 4 திரைப்படத்தில் அவார்டு இல்லை? நீங்கள் சார் உனக்கு அவார்டு கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்கலாம். எங்கள் 4 படத்தையும் அவார்டுனால கொடுத்து நிறைவேற்றவே முடியாதுன்றதுனால அவார்டு கொடுக்கல. நன்றி, வணக்கம். வெரி குட், வெரி குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாணி மகாலை ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரி மாற்றி விட்டாங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆரம்பத்தில் நான் முன்னுரையில் என்ன சொன்னேன்? அவர்கள் இசையில் வானவில்லை போன்ற 7 வண்ணங்கள், அதே போல் இன்னும் பல வண்ணங்கள், இத்தனை வகை வகையாக அவங்க பாடியிருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் திரை இசை. பாரிஜாதம்னு ஒரு தெலுங்கு படத்தில் நான் எடிட்டிங் உட்காந்தேன் ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி. రామానాయుడు வந்தார். మీరు ఏం చేస్తే చేయండి அவர் சொல்லிட்டார். ரகு మీరు பெஸ்ட் எடிட்டர் నాకు తెలుసు அவர் சொல்கிறார். படத்தை காட்ட பொறுத்தவரை ஆடியோ எல்பி தான் ரிலீஸ் பண்ணுறோம். தெலுங்கு டைலாக் சுஷீலாமா மீரா ஜாலகலதான் அப்படி சத்யபாமா பாட்டை பாடுறாங்க அவங்க. அந்த பாட்டை பாடிட்டு சத்யபாமாவனுடைய அத்தனை தங்கமும் பொருளும் பொண்ணும் எல்லாம் இந்த பக்கம் இறக்கி வச்சுருக்காங்க. அதாவது 72 மேளம், 38,648 ஜன்னியம், எட்ஸட்ரா, அப்புறம் ரத்னாகரம். இந்த பக்கம் அது இறங்குது. இவர் உக்காந்துருக்காரு, இறங்கவே மாட்டேங்கிறது. கிருஷ்ணர் ஏறி உக்காண்டார், இதெல்லாம் மேலே போயிடுச்சு. ஐயோ என் கணவனை எனக்கு மீட்டு கொடுன்னு கேட்குறாங்க. ருக்மிணி அம்மா வந்து அங்கே ஒரு துளசியை போடுறாங்க. இது எப்படி இன்வர்ஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அது மனசில் வச்சுங்க நீங்கள். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி தி ஜட்ஜ், நாட் மீ. அந்த ஒன்று என்ன அளவு கொஞ்சம், ஆனால் அதனுடைய தரம் அது எங்கேயோ போய் நிற்கிறது. அந்த ஒரு மீரா 64 ஆண்டுகள் இன்னும் அதை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது திரையாக இருந்தா என்ன, கர்நாடக இசையாக இருந்தாலும். ஆனால் இவர்கள் சொன்னது போல திரையிலே கர்நாடக இசை பல ஆண்டு காலமாக உபயோகப்படுத்தி வருகிறார்கள். சங்கராபரணம் படம் என்ன, தில்லானாமோராம்பாள் அவர் பாடினது என்ன, அந்த காலத்து துக்காராமில் பேரானந்தம் கான் முசிறி பாடினது என்ன. கர்நாடக இசை குறைவில்லை. திரையிலே மிக வளமாக. அப்புறம் என்ன ராகவேந்திரன் பக்தி படங்களிலெல்லாம் இன்று கூட கர்நாடக இசை கொஞ்சம் வேணால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ கொஞ்சம் வெஸ்டர்ன் மியூசிக் மிக்ஸ் பண்ணுவாங்க. கீபோர்டு ஜாயின் பேஸ் கேட்கணும்னு, அவ்வளோதான். மற்றபடிக்கு அந்த ராகங்களை விட்டு அவர்கள் விலகுவதில்லை. அவர்கள் மனதிலே கான்ஷியன்ஸ் ஃபர்பிட்ஸ் தெம். நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா பார் அப்புறங்கிற மாதிரி ராகங்கள் அவர்களை தே வாண்ட் தெம். தே வாண்ட் தி கம்போசர்ஸ். எவ்ரி ராகா வாண்ட்ஸ் ஏ கம்போசர். அந்த வார்னிங் எப்படி இருக்குன்னா, இந்த தடவை நீ வாய்ப்பை தவற விட்டால் அடுத்த தடவை உனக்கு பக்தி படம் கிடையாது. இந்த ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்ம கண்ணெதிர்க்க தெரியுது. கர்நாடக இசை பல வருடங்களாக அவர்கள் பாடியிருக்கிறார்கள். என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறோம், சட்னு சொல்லிட போகிறதில்ல. அதனுடைய வழி மோடஸ் ஆப்பரண்டி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவ்வளவு அழகான பாயிண்ட்ஸ்கள்லாம் அவள் பேசினார். அங்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி பட்டியல், இதனுடைய விட்த், த ரெப்பர்டாயர் விட்த் இன் கர்நாடிக் மியூசிக் இஸ் அப்சல்யூட்லி இன்க்ரெடிபிள். It is not only in Carnatic music, it is Dastat in Hindustani. அங்கே இருக்கிற சோட்டை காயலன, படை காயலன, தப்பா, தும்ரி, தாத்ரா வெரைட்டிஸ் என்ன. அதே மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சொனாட்டோ, கண்டட்டோ, ஃபியூ கண்டட்டா, கன்சர்ட்டோ, அப்புறம் சிம்ஃபனிஸ் என்ன, எல்லா மரபிசைகளுக்கும் அது பொதுவானது. திரை பாருங்கள் எவ்வளவு சக்தி மிகுந்த ஒரு கருவி, அது சக்தி மிகுந்த கலை. சிஸ்லிங், ஒரு ஸ்கல்ப்டர் எப்படி அந்த சிற்பியை செதுக்கிறான், அந்த மாதிரி செதுக்கி செதுக்கி வாழ்க்கையின் உண்மைகளை விஷுவல் மீடியா வழி நம் கண்ணெதிரே பிரதிபலிக்கிறார்கள். இலாகா விவரிம்பலேனு தியாகபிரம்மன் சொன்ன வார்த்தை. சாலா ஸ்வானுபவ வேத்யமே லீலா சிருஷ்டி. என்ன சொல்லிருக்கார்? லீலா சிருஷ்டி ஈலாக விவரிம்பலேனு சுவானுபூதி. எனக்கு என்னுடைய சுவானுபூதி எப்படி கிடைத்தது என்று சொல்லுகிறேன். 5 வயதிலே சொண்டி வெங்கட்ரமண பாகவதர் தியாக பிரம்மத்தின் குரு, அவருடைய பேரன், பெண் வயிற்று பேரன் சொண்டி நாராயணராவ் திருப்பதியில் எனக்கு கிளாஸ் எடுத்தார். ஒரே பாஷை சதறக்கொண்ட பாடுறா, எங்கேனா பத்தகம் చేస్తேன்னு சொல்லுவார், எங்கேனா கட் பண்ணேன்னா கையில் குச்சி வச்சிருப்பார், வாயில் நுழைச்சிடுவார். அப்போ 2 முறை ரத்தம் வந்திருக்கிறது எனக்கு. இந்த சாகித்ய தெளிவை கர்நாடக இசையில்
நாம் எதிர்பார்ப்பதை விட திரை இசை நமக்கு தெளிவாக தருகிறது. அங்கே வந்து இப்படியெல்லாம் ஷியாமள ஷரீர என்றெல்லாம் பாட முடியாது. கௌஸ்துபஹார ஷியாமள ஷரீர எதில் எடுத்தாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் தேவை. இந்த பர்ஃபெக்ஷனை நமக்கு காட்டி தந்த திரை தான் இது. முதல் மணி 3 மணிக்குள் முடித்து விட. 2வது மணி பாருங்கள். அந்த சொண்டி நாராயணராவன்ட்ட கற்றுக்கிட்டு நான் ஒரு பெரிய 7-8 வயசுலாம் கச்சேரியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே தெரியாது கச்சேரின்னு. எங்கள் அப்பா திருப்பதியில் கொண்டாந்து இந்த பக்கம் ஒரு வயலின், இந்த பக்கம் ஒரு மிருதங்கம் இருக்கார், நடுவில் காலியாக இருக்குது. நண்டு கொண்டாந்து உட்கார வச்ச மாதிரி உட்காரச்சு முதுகில் தட்டிட்டார். ஒரே பாடுறா ரகு, ஏன் பாடுது நாயனா, ఇంట్లో ఏమేం పడుతున్నో అదంతా పాడేసేయరా. இவ்வளவு பாடின நான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு வேலூருக்கு சென்று படிப்பே வரல. இப்போ பாரு சங்கீதம் படிக்க வச்சாங்க. படிக்க வச்ச போது எனக்கு இந்த கர்நாடக இசை மறந்து விட்டது. 945 வில்லிபாக்கத்தில் அந்த பையன் சொன்ன மாதிரி அந்த சம்பவத்தை பாருங்கள். நான் மீரா டென்ட்டில் பார்த்தேன், டென்ட்டு கோட்டாவில் பார்த்தேன். இசையின் மேல் ஆசை வந்து விட்டது. பல பேர் என்னுடைய காம்போசிஷன் கேட்டுருக்கேன். இந்த தகுதி எனக்கு அந்த ஒரு படத்தில் கிடைத்தது, அந்த ஒரே ஒரு படம். எனவே தான் ரசிகர்களின் நெஞ்சில் எம்எஸ் அம்மா இசையில் மேலோங்கி நிற்பது திரை இசைதான் என்ற முடிவை நான் உங்களுக்கு. என்ன பட்டிமன்றம் தீர்ப்பு எப்படி இருந்தது? அதை பற்றி நீங்கள் ஒரு தீர்ப்பு வச்சிருப்பேளே, அனுப்புங்கோ ஃபீட்பேக்கா. தினம் உங்களெல்லாம் பார்த்துட்டு இப்போ பிரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதான் சீக்கிரம் சந்திக்க போகிறோமே, காற்றின் குரல் கிராண்ட் ஷோ. அதில் அதுவரை எம்எஸ் அம்மாவின் சங்கீதம் சதா சர்வ காலமும் காற்றின் குரலாய்.